உங்க வீட்டுக்காருக்கு நாடகம்னா ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். அப்படியே போவாங்க. எனக்கு அது தெரியல. நான் வந்து சொல்லும்போதெல்லாம் அது கூடவே நானும் என்ஜாய் பண்றது, சிரிச்சுட்டு கிடக்குறது. அது எனக்கு சீரியஸ்னஸ் தெரியல. அப்பா வந்துமா இந்த மாதிரி ஒரு நாடக நடிகிட்ட பேசிட்டு இருக்கு, கடையில் எல்லாரும் சொல்றாங்கம்மா அப்படின்னு சொல்லவும் லீவ்ல ஊருக்கு வந்துச்சு. வாட்ஸ்அப் வந்தோடனே அந்த வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு நான் வந்து அவளை ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி எதுக்கு நீன்ட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட எதுக்கு நீ பேசுகிறான்னு ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்காரை கண்டிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள கல்யாணம் பண்ணவங்களா? அவங்க வீட்டுக்கார பேர் நாகராஜ். அவங்க வீட்டுக்காரை விட்டுட்டு இவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியல. இப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்க. எங்கள் வீட்டுக்காரங்க சுத்தமாக என்கிட்ட பேசுறதில்ல, வீட்டுக்கு வர்றதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. பாப்பாவை சுத்தமாக அங்கே கடையில் வேலை பார்க்கும்போது பாப்பாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, நீ தான் வீட்டில் எல்லா தகவலும் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காலகட்டத்துக்கு மேலே வீட்டுக்கே வர்றதில்ல. ஊர்லலாம் கிராமத்துலலாம் தலைவர்லாம் கூடி பஞ்சாயத்து மாதிரி போட்டாங்க. போட்டதுக்கு எனக்கு எனக்கு அவளும் பொண்டாட்டி, எனக்கு 2 பொண்டாட்டி வேணும், எனக்கு 2 பொண்டாட்டி வேணும்னு எனக்கு அப்படியே நான் வீட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டேன். முருகானந்தனுக்கு பழைய பழையத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஊரில் தலைவர்லாம் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்படியே எங்களை விட்டு சுத்தமாக தூரமாக போயிட்டு. பையன் வந்து 2 வருஷம் படிச்சு இந்த வருஷம் 3rd year படிக்கணும், படிக்கல. அப்படியே இருக்கும்போது பாப்பா லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க அப்படி போகும். சுத்தமாக அப்பாவோட இது இல்லை, இவங்க அது லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கூட படித்த பையன். நாங்களாம் சொந்தக்காரங்களாம் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம். அதுக்கு வந்து இவங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, சொந்தக்காரங்களாம் ஃபோர்ஸ் பண்ணி, இது மாதிரி அப்பா இல்லைன்னா சரிப்பட்டு வராதுரா, சத்த நேரம் வான்னு சொல்லி சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு வச்சோன்னே அந்த கல்யாணத்துக்கு ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு அதோட போயிடுச்சு. திரும்ப ஒரு டேட்டு பார்த்து ரிசப்ஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் பத்திரிக்கைலாம் அடித்து எல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டு ஆன்லைனில் ஒரு 5 பொருள் மட்டும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுச்சு. நானும் சரி ஜாமெல்லாம் வரும் பிள்ளைக்கெல்லாம் செய்யும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எதுவுமே பண்ணல. 5 பொருள். அதுவும் அந்த பொம்பளை பேரில் வருது, அவளோட பேரில். என்னெல்லாம் வருதுமா? ஒரு பீரோ, கட்லு, ஒரு ஏர் கூலர், ஒரு ஃப்ரிட்ஜ். பொண்ணுக்கு. தம்பி கேட்டான், எங்கப்பா மிச்ச ஜாமெல்லாம், இந்த ஜாமனை வச்சு பந்தெல்லாம் போட்டாச்சே, எல்லாம் பண்ணியாச்சே, எங்க பண்ணதுக்கு இவ்வளோதான் அப்படி என்னால் செய்ய முடியும்னு சொல்லிடுச்சு. அப்படியே நான் கடன் 2 லட்ச ரூபா கடன் வாங்கி பிள்ளைக்கு எல்லாமே நான் செஞ்சு அப்புறம் பத்திரிக்கை அடிச்சாச்சு, மண்டபம் பார்த்தாச்சு, எல்லாமே சாதி சனெல்லாம் வந்தாச்சு. என்ன பண்ணுறதுன்ட்டு 9 மணிக்கிட்ட தான் நைட்டு ஃபங்க்ஷன். 9 மணிக்கு தான் நான் ஜாமானே போயிட்டு சீர்காழியில் போயிட்டு கடன் வச்சு ஒரு பாத்திரங்களில் தெரிஞ்சவங்க மூலயமா வாங்கிட்டு வந்து எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கு இடையில பையன் படிச்சுட்டு இருக்கான். இந்த வருஷம் 3rd year. இது போன வருஷம் கதையை சொல்கிறேன் நான். இவங்க படிச்சுட்டே இருக்கும்போது அம்மா வந்து என்கிட்ட எந்த கான்டாக்டும் இல்லைன்னா தான் உனக்கு நான் ஃபீஸ் கட்டுவான், அம்மா வந்து என்னை தொல்லை பண்ணக்கூடாது, அப்படி இருந்தால் உனக்கு நான் ஃபீஸ் கட்டுவதுக்கு பையன் மட்டும் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தான். திரும்ப அதை படிப்பு நிப்பாட்ட முடியாதேன்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு அம்மா வந்து உள்ள வந்து அவர் கவனிக்க மாட்டாங்க என்ன பையன்கிட்ட. அந்த ஃபீஸ் எப்படின்னா இவங்க 50,000 ரூபாய் சம்பளம், மேனேஜராக இருக்காங்க. அவங்க முன்னாடியே நான் வந்து கடைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லலாம், அது என்னோட மிஸ்டேக் தான், முன்னாடியே சொல்லியிருக்கலாம். சொன்னால் எங்கள் மேனேஜர் வேலை போயிடும், சரி இன்னைக்கு திருந்திரும் நாளைக்கு திருந்திரும்னு சொல்லிட்டு நான் இப்படியே அது மேலே உள்ள ஒரு பாசத்தில் அதை நான் கொண்டு போகவே இல்லை. அப்படியே சரி எப்படியாச்சும் சரியாயிடும், திரும்ப இந்த வேலை போயிட்டா திரும்ப இந்த வேலை திரும்ப கிடைக்காது, இல்லை நம்ம அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்படியே தான் இருந்தேன். திரும்ப பையனுக்கு வந்து இது சம்பளத்தெல்லாம் அந்த பொம்பளை பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவள் ஃபீஸ் கட்டுறது, அவளை ஃபீஸ் கட்டுறதுன்னா இப்போ எவிடன்ஸ் வந்து அந்த பொம்பளை ஃபீஸ் கட்டினா. அப்படி தான் இது வாங்கினா. அந்த பொம்பளைக்கு வந்து இந்த மாதிரி சம்மர் டைமில் தான் வந்து அவங்க டான்ஸு, மற்ற டைம்னா சும்மா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி மேடம் அவ்வளோ வருமானம் வரும்? இவங்க வாங்குறப்ப சம்பளம் எங்கன்னா இவன் பிள்ளைக்கு நான் தாண்டி ஃபீஸ் கட்டினேன் அப்படி தான் சொல்லுவாள். சண்டை. நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அசிங்கமாக பேசி திட்டினா அவளை. திட்டினா என் புருஷனை வச்சு நான் திட்ட மாட்டேனா மேடம்? நீ இப்போ என் புருஷன்ட்ட பேசினா அதை நான் கேட்டேனா, அதனால நீ நான் பர்மனெண்ட்டாக இட்டுட்டு போயிட்டான். இது இப்படி தான் நீ அப்படி கேட்குற. நீ கேட்டல, நான் கூட்டிகிட்டு போயிட்டான். உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ. ஒரு சில டைம் அவள் நான் ஃபோனில் திட்டுவான். நான் வந்து உன் புருஷனை போக தான் சொல்கிறான், அவர் தான் போக மாட்டாரு, நான் இல்லைன்னா செத்துருவாங்கிறாரு அப்படின்னு சொல்லுவா. எங்க மாமா செத்துருமா அவ இல்லைன்னா அப்படிதான் அவ சொல்லுவா. ஆனா உன் புருஷன் எங்கன்னு கேட்டா என் புருஷனுக்கு உடம்புல ப்ராப்ளம், என்ன சரியா கவனிச்சுக்க மாட்டாரு, இவர் தான் என்ன பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில டைம் சொல்லுவா. அது வந்து சும்மா அது சொல்றது சும்மா. அவர்கிட்டே நான் போக விரும்பல மேடம். இந்த ஆளு தானே என்ன கல்யாணம் பண்ணிருச்சு. நான் எங்க கல்யாணம் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா நான் எங்கேயோ எனக்கு ஒரு லைஃப் இருந்திருக்கும். இன்னைக்கு எங்க நான் போனா கூடமோ